ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகையினை பற்றின ஒரு சூப்பரான அப்டேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் துணை முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு சட்டசபையில் துணை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோன்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் ரூபாய் 1000 உரிமை தொகை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே உள்ள முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலான்னு சொல்லியிருக்காங்க. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது இல்லாமல் எதிர்காலத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில வாரங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விடுபட்டவர்களும் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும், ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக செய்ய வாய்ப்பு இல்லை என்பதால் தேர்தல் முடிந்த பின் தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில வாரங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2019 27 மாவட்டங்களில் நடந்த தேர்தல் நடந்தது. தேர்வான நபர்களின் பதவிக்காலம் வரும் டிசம்பருடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தான் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல்களின் ஏற்பாடுகளை ஆளும் அரசு இப்போதே செய்ய தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிகளுக்காக காய்களை நகர்த்தி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தலை நடத்துவது அல்லது தள்ளி போடுவது தொடர்பாகவும் அரசு இறுதி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உள்ளாட்சி தேதியை பொறுத்து தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.